ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவிநாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இரண்டாவது திருமணம் எப்போது என்ற தலைப்பு. இன்றைக்கு இருக்கிற நவீன காலகட்டத்தில் நிறைய மனமுறிவுகள், மறு திருமண வாய்ப்புகள் உருவாக்கி கொடும் அமைப்பு, சூழ்நிலைகள் சமுதாயம் நமக்கு ஏற்படுத்தி தருது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட மனம் பொருந்தி போகாமல், சகிப்புத்தன்மை இல்லாமல், விட்டு கொடுக்கும் குணம் இல்லாமல், பிரிவை நோக்கி ஓடிவிடும் சமுதாயமாக இளைய சமுதாயம் இருக்கிறது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமா. ஒரு மாதிரி மித்திலேயே வாழ்கிறாங்க, ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே வாழ்ந்துடுறாங்க. அந்த கற்பனை உலகத்தை தாண்டி நடக்கிற உண்மையான நிஜ நிகழ்வுகளை பார்க்க அவங்க ஒத்துக்கிறதே இல்லை. ஸோ இதனால் ரொம்பவும் ஈஸியாக திருமண வாழ்க்கை முறிந்து போகுது. இது தோஷம் உள்ளவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, தோஷம் இல்லாதவங்களுக்கும் அதே விதிகள் பொருந்தி வருது. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன எதற்குமே பிரயோஜனம் இல்லாத காரணங்களுக்கெல்லாம் கூட திருமணம் முடிவுக்கு வருது, முறிஞ்சு போகுது. சமீபத்தில் ஒரு ஜாதகத்தில் திருமணத்துக்கு விவாகரத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா, எதுக்காக விவாகரத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பையனோட வீட்டில் பையன், அதாவது பொண்ணு வீட்டில் ஜாதகம் பார்க்குறாங்க. பையன் உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும்னு கேட்டுவிட்டாராம் ஒரு கேள்வி பொண்ணு வீட்டில். அவ்வளோதாங்க, டைவர்ஸ். அப்போ அவனுக்கு காசே குறியாக இருக்குது, காசில் தான் கண்ணாக இருக்காங்க, இதுக்கு மேலே என்னால் இவங்க கூட வாழ முடியாது, ஒரு தகவலுக்காக கேட்கப்பட்ட விதி தான் அப்படின்னு பையன் வீடு புலம்புறாங்க. சும்மா ஒரு தகவல், பேச்சு வாக்கில் கேட்ட விஷயத்துக்காக இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்னு உங்களுடைய நோக்கம் தவறாக இருக்கிறது. சொத்து தான் உங்களுக்கு கண்ணை மறைக்குது, அப்புறம் நாங்கள் முக்கியம் இல்லை அப்படின்னு பொண்ணு இல்லாததை சொல்ல, அவங்க அம்மா அதையும் இதையும் சொல்ல, கடைசியில் டைவர்ஸில் போய் நிற்குது. ஸோ இப்படியான காரணங்கள் இன்னும் நம்ம நிறைய பார்த்துட்டோம். கொரட்டை விடுறதுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணுறாங்கங்கிறது மாதிரியெல்லாம் வந்துடுச்சுன்றதுனால இந்த இரண்டாவது திருமணம் வாய்ப்பு சந்தை ரொம்ப விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. செகண்ட் மேரேஜ் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்பவே விரிவடைஞ்சு போய்கொண்டே இருக்கிற ஒரு விதியாகவே இருக்குது. ஜாதகத்தில் இரண்டாவது திருமணம் எப்போது நடக்கும்? ஃபஸ்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கு சில தசாபுத்தி கணக்கீடுகள் தேவைப்படுதுங்கிறது மாதிரி இரண்டாவது திருமணத்திற்கும் சில தசாபுத்தி கணக்கீடுகள் தேவை. அந்த வகையில் இரண்டாவது திருமணம் நடக்கும் காலம் எது? உங்களுக்கு முதல் மேரேஜ் தோத்துடுச்சு, அது உங்கள் ஜாதக விதியினாலேயோ இல்லை நீங்கள் இணைத்து கொண்ட வாழ்க்கை துணையின் ஜாதகத்தின் விதியினாலேயோ ஏதோ ஒரு காரணம் முதல் திருமணம் தோத்துடுச்சுன்னா செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கான காலம் எது? நம்ம ஜாதகத்தில் இரண்டாவது திருமணத்தை குறிப்பிடுறதுக்கு வரிசை கிராதியாக 3 வீடுகள் இருக்குது. முதல் வீடு 11ஆம் இடம். இந்த பராக்கிரமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம் தான் செகண்ட் மேரேஜை குறிக்கிற மிக முக்கிய வீடு. அதற்கு அடுத்த வீடு 9ஆம் இடம். இதுவும் இளைய துணையை, நம்மளுடைய இரண்டாவது திருமணத்தை, வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி தரும் வீடாகவே கருதப்படுது. இதற்கு அடுத்த ஸ்தானம் 3ஆம் வீடு, நம்ம லக்னத்திலிருந்து 3ஆம். இந்த 3ஆம் இடமும் இளைய துணையை, அடுத்த துணையை குறிப்பிடும் வீடாக வருது. 11ஆம் இடம் 100% அந்த வேலையை செய்யும். 9ம் 3ம் 50-50% அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கணும் அப்படின்னு டைம் ஆயிடுச்சு, வந்துருச்சு அப்படின்னா, ஒன்று 11ஆம் அதிபதியின் தசையோ புத்தியோ நடப்பில் இருக்கும் காலம், அல்லது 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கிரக தசாபுத்தி நடத்தும் காலம். உதாரணமாக ஒரு கடகலக்ன ஜாதகருக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கணும் அப்படின்னா 11ஆம் இடத்துல அதிபதியாக வர்றவர் சுக்கிரன். அப்போ இவங்களுக்கு சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடக்கும்போது செகண்ட் மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்து சொல்லலாம். இன்னொன்று, இவங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க. 11ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காருன்னா குரு திசையோ குரு புத்தியோ நடக்கும் காலத்திலும் மறு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பை நாம் சொல்லலாம். புரியுதுங்களா? இன்னும் 11ஆம் இடத்து அதிபதி தசாபுத்தி நடத்துகிற காலம், அல்லது 11இல் அமர்ந்த கிரகம் தசாபுத்தி நடத்தும் காலம். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அதில் யாருடைய தசாபுத்தியில் வேணாலும் இது நடக்கும் வாய்ப்பு உண்டு. இதே போல்
9ஆம் அதிபதியின் தசா புத்தி நடத்தும் காலத்திலும் அல்லது 9ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம் தசாபுத்தி நடத்தும் காலத்திலும் மறுதிருமணம் நடக்கும் வாய்ப்பு உண்டாகும். இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகம், இவருக்கு 2வது மேரேஜ் நடக்கிற போகுது. இப்போ இவருக்கு 9ஆம் அதிபதி புதன். ஸோ அப்போ புதன் திசை நடக்கும் காலத்திலோ புதன் புத்தி நடக்கும் காலத்திலோ மறுதிருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் அப்படின்னு எடுக்கலாம். அல்லது 9ஆம் இடத்துல இவருக்கு சூரியன் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அட்டமாதிபதி தான் சூரியன், ஆனால் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ சூரிய திசையிலையோ சூரிய புத்தியிலேயோ கூட அந்த மறு திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. ஒன்று அந்த வீட்டின் அதிபதிகள் அந்த வேலையை செய்யணும், அல்லது அந்த வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற கிரகங்களை தூண்டி விட்டு அந்த கிரகத்தினோட தசாபுத்திலையும் வேலை நடக்கும். இதில் 11ஆம் இடம் தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா செகண்ட் மேரேஜுக்கு 11ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்க வேண்டியது அவசியம். 9 மற்றும் 3ஆம் வீடுகள்ங்கிறது ஒரு சப்போர்ட்டிங் ரோல், சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படிங்கிறது மாதிரி தான் அது வந்துடும். அதே போல் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கிரகம் தசையோ புத்தியோ நடத்தும் காலத்திலும், 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கிரகம் தசாபுத்தி நடத்தும் காலத்திலும், 3ஆம் அதிபதியின் தசாபுத்தி காலத்திலும் மறுதிருமணம் நடக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு மேசலக்கண ஜாதகத்துக்கு 3ஆம் அதிபதி புதன். இவருக்கு புதன் திசையோ புதன் புத்தியோ எந்த திசையில் புதன் புத்தி வந்தாலும் மறுதிருமணம் நடக்கிற வாய்ப்பு உண்டாகலாம். அல்லது புதனே தசை நடத்திக்கிட்டு இருக்கும்போது மறுதிருமண வாய்ப்பு உண்டாகலாம். இவருக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. மேச லக்னம், மிதுன ராசி. இப்போ சந்திரனுடைய தசா புத்தியிலையோ சந்திரனுடைய திசையிலையோ அல்லது சந்திரனுடைய புத்தியிலையோ மறுதிருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். புரியுதுங்களா? ஸோ 3, 9 மற்றும் 11. இதில் 11 முதல் தரம், 9, 3 2ஆம் தரம். இது உங்களுடைய ஜாதக லக்ன அடிப்படையில் தீர்மானிக்கிறது. ஜாதக லக்ன அடிப்படையில் இந்த அமைப்பை தீர்மானிக்கலாம். இது தவிர உங்களுடைய நவாம்ச லக்னம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? நவாம்ச வீடு, ராசி கட்டம் ஒன்று இருக்கும், அடுத்து நவாம்ச கட்டம் ஒன்று இருக்கும். இந்த நவாம்ச கட்டத்தில் இங்கே லக்ன கணிதம்லாம் எதுவும் இல்லை. நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில், அதாவது நவாம்ச கட்டத்தில் மிதுனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற கிரகத்தினுடைய தசாபுத்தியிலையோ, தனுசில் உட்காந்துட்டு இருக்கிற கிரகத்தினுடைய தசாபுத்தியிலையோ, கும்பத்தில் உட்காந்துட்டு இருக்கிற கிரகத்தினுடைய தசாபுத்தியிலையோ உங்களுக்கு மறுதிருமணம் நடக்கும். புரியுதுங்களா? திருமணம்ங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் நவாம்ச கட்டமும் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் கருதப்படும். ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவாம்ச கட்டம்னு ஒன்று இருக்கும், ராசி கட்டத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது. அதுக்குள்ளே போய் மிதுன வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள், தனுசு வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள், அல்லது கும்ப வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள். இந்த 3 வீடுகள், இந்த 3 வீட்டில் இருக்கும் கிரகங்கள் அவங்களோட தசாபுத்தி உங்களுக்கு இங்கே ஜாதக கட்டப்படி நடக்கும்போதும் மறுதிருமணம் நடக்கும். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒருத்தர் விருச்சிக லக்னம் மகர ராசி, விருச்சிக லக்னம் மகர ராசி, இது இவருடைய ஜாதக கட்டம். இவருக்கு நவாம்சத்தில் தனுசு வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருக்கார். ராசி கட்டத்தில் எங்கேயோ உட்காந்துருக்காரு, ஆனால் நவாம்சத்தில் தனுசு வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துட்டுருக்காரு. இந்த தனுசு வீட்டில் அமர்ந்திருக்கிற சுக்கிரனுடைய புத்தியில் மறுதிருமணம் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி சார், இங்கேருந்து பார்த்தோம்னா விருச்சிக லக்னத்துக்கு அவர் 7, 12 கூடையவர் தானே, எனக்கு ஏற்கனவே முதல் திருமணம் தோற்று போயிடுச்சே, அப்புறம் எப்படி சுக்கிர புத்தியில் நடக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் சொன்னேன். நவாம்சத்தில் அவர் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்காரு, மறு திருமணத்தை தூண்டி விடுற இடம், கண்டிப்பாக அதில் நடக்கும்னு சொன்னேன். அதே மாதிரியே அவருக்கு மறு திருமணம் செட் ஆச்சு. புரியுதுங்களா? ராசி கட்டத்தில் 11, 9 மற்றும் 3ஆம் இடத்து நாதர்களுடைய அந்த வீட்டு அதிபதிகளுடைய தசை அல்லது புத்தி, அல்லது அந்த வீட்டில் அமர்ந்தவர்களின் தசாபுத்தியில் திருமணம் ஆகிறது மாதிரியே நவாம்ச கட்டத்தில் மிதுன வீட்டில் அமர்ந்த கிரகமோ, தனுசு வீட்டில் அமர்ந்த கிரகமோ, கும்ப வீட்டில் அமர்ந்த கிரகமோ தசாபுத்தி நடத்தும் காலத்திலும் மறு திருமணத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ 2ஆம் திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளின் வலிமையை கணக்கிட வேண்டியது அவசியம். அதே மாதிரி 2வது திருமணம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமாங்கிறதுக்கும் இந்த வீட்டின் அதிபதிகளின் வலிமை எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். இப்போ 11ஆம் இடத்தின் வலிமை சிறப்பாக இருக்கா, 3ஆம் இடத்தின் வலிமை சிறப்பாக இருக்கா, 9ஆம் இடத்தின் வலிமை சிறப்பாக இருக்கா, அந்த வீட்டு அதிபதிகளின் வலு சிறப்பாக இருக்கிறதா, அல்லது அங்கே வலுவான கோள்கள் அமர்ந்திருக்கிறார்களாங்கிறத பார்த்து அதனுடைய வெற்றி வாய்ப்புகளை நாம் தீர்மானிக்கணும். புரிஞ்சுதுங்க?
ஸோ உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை மறு திருமணத்திற்கு நீங்கள் செல்லப்பட்டு விட்டீர்கள், அந்த துரதிர்ஷ்டமான சம்பவம் நிகழ்ந்து விட்டது என்றால், அப்போது இந்த கணக்கீடுகள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக எந்த காலகட்டத்தில் உங்கள் மறு திருமணம், இரண்டாவது திருமணம் நடந்தேறிடும் சிறப்பாக என்பதை அறிவுறுத்த உதவியாக இருக்கும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.